வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பீட்ஸில் குட்டி பட்டர்ஃப்ளை ரிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியானது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு ப்ளூ, அதுக்கப்புறம் 6 பிங்க் எடுத்துக்கலாம். இந்த இதை விட்டுட்டு இந்த ஒரே ஒரு பிங்க்கை இங்கே தனியாக விட்டுட்டு அதுக்கு அடுத்த பிங்க்கில் வந்துட்டு நம்ம வந்து வயரை ஜாயின் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி இருக்கணும். இது எல்லாமே இதுக்கிட்ட இருக்கட்டும். வயரோட சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சைடு போட்டு லாக் பண்ண மாதிரி இந்த சைடும் நம்ம வந்துட்டு 6 பீடை ஆட் பண்ணிக்கலாம். 6 பிங்க் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பீடை விட்டுட்டு செகண்ட் பீட்குள்ளார நம்ம வயரை உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ ஒரு சைடு வந்து 4 பிங்க் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இந்த ப்ளூ கலர் இருக்குது இல்லையா சென்டரில், அந்த ப்ளூ கலரில் நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். உள்ளே விட்டு க்ராஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்கும். இப்போ அதே போல் இந்த சைடும் ஒரு 4 பிங்க் ஆட் பண்ணி இந்த ப்ளூ கலரில் ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ 2 சைடுமே நம்ம ப்ளூ கலரில் ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த ஷேப்பில் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம நல்லா டைட் பண்ணோம்னாக்கா இன்னும் நல்லா இறுகி வரும். நல்லா டைட் பண்ணணும். இதில் நம்ம இப்போ இன்னொரு ப்ளூ வந்து எடுத்துக்குவோம். இப்போ ஒரே ஒரு ப்ளூ எடுத்துகிட்டு நல்லா அதுக்குள்ளே க்ராஸ் பண்ணிக்குவோம். க்ராஸ் பண்ணும்போது நல்லா டைட்டாக இது பண்ணணும். ஒயர் வந்து அப்போ தான் இங்கெல்லாம் வந்து கேப் இல்லாத வரும். இப்போ இந்த வயரில் கீழே இருக்கிற பீடில் இந்த ஃபஸ்ட்டு 2 பீட்குள்ளார நம்ம வயரை உள்ளே விட்டுக்கலாம். அதே போல் லெஃப்ட் சைடில் இருக்கிற வயர், ரைட் சைடில் இருக்கிற வயர், இங்கே இந்த 2 பீட்குள்ளாரையும் இங்கே இந்த 2 பீட்குள்ளாரையும் நம்ம வயரை உள்ளே விட்டுக்கலாம். இப்போ இந்த சைடும் ரெண்டு பீட்குள்ளார வயரை ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் 5 பீடு, இதில் 5 பீடு ஜாயின் பண்ணி இந்த ப்ளூ கலரில் நம்ம க்ராஸ் பண்ணுவோம். இப்போ இதில் 5 பீடு ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம வந்து இந்த ப்ளூ கலரில் கீழே இருக்கிற இது ப்ளூ கலரில் நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ அதே போல் இந்த சைடு இருக்கிற வயர்லையும் ஜாயின் பண்ணிக்குவோம். 5 பீடு ஆட் பண்ணி இப்போ இந்த சைடு ஆட் பண்ணிட்டு இதை கீழே இருக்க 2வது ப்ளூக்குள்ளார இதையும் உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். பட்டர்ஃப்ளை வந்துருச்சு. இப்போ இதை நல்லா வந்து டைட் வச்சுடுங்க. அப்போ தான் வந்து எங்கே கேப் இருந்தாலும் நீட்டாக வந்துடும். இப்போ அப்படியே பேக் சைடில் இந்த வயரை இப்படி கொண்டு வந்துக்கலாம். இப்போ இங்கே இந்த ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் நமக்கு வந்து இப்போ எவ்வளோ பீட் வேணுமோ அவ்வளோ பீட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபிங்கர்ஸ்க்கு ரிங் மாதிரி போடுறீங்க அப்படின்ட்டாக்கா அளவு எடுத்துக்கோங்க. அளவு எடுத்துகிட்டு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி இல்லை அப்படின்னா பேப்பருக்கு ரப்பர் பேண்ட் மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டாக்கா, இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டாக்கா நீங்கள் வந்து பேப்பருக்கு தகுந்த சைஸுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு 15 பீடுக்கு பக்கமாக எடுத்திருக்கேன். சின்ன ரிங் சைஸில் இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம இப்படியே இது வச்சோம்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும். இப்படி க்ராஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதே போல் இந்த சைடு இருக்கிற இந்த வயரையும் வந்து ஃபுல்லாக விட்டு இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதுவும் க்ராஸ் பண்ணுற மாதிரி தான். அதாவது எல்லாத்துக்குள்ளாரையும் 2 தடவை வயர் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ எல்லா பீட்குள்ளாரையும் வயர் இந்த சைடும் போட்டு வந்திருக்கு. இப்போ வந்து இந்த சின்ன பீடுக்குள்ளே கீழே இருக்குல்ல சின்ன பீடு, இதுக்குள்ளார இந்த ப்ளூ கலருக்குள்ளார விட்டு எடுத்துக்கலாம்.
இந்த இடத்துல ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல டைட்டாக இழுத்து இப்போ இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுருவோம். நாட் போட்டுட்டு இந்த வயரை வந்து இந்த ப்ளூ கலரில் 2 கலரில் உள்ளே விட்டுட்டு கட் பண்ணிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. நான் இந்த மாதிரி பேப்பரில் வந்து மாட்டி வைக்கிறதுக்காக தான் நான் இது பண்ணுறேன். இது குழந்தைங்களுக்கு வந்து கையில் போட்டுக்கிற ரிங்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் குட்டீஸ்க்கு இந்த மாதிரி மாட்டி விட்டுறது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸி தான். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.